30 நாள் டெலிவரி வேலை பார்த்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி டே 1 ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி தான் பண்ணலான்னு வந்திருக்கோம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டரை பார்த்திங்கன்னா பிக் பண்ணிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டரே பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க கொண்டு போய் டெலிவரி கொடுக்க போகலாம். கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. அப்படியே ஆர்டரையும் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 129 ரூபா வந்திருக்கு. அதாவது டிப்ஸ் ஒரு 50 ரூபா, அதை கழிச்சோம்னா ஒரு 119 ரூபா ரிட்டன் பே எல்லாம் சேர்த்து வந்திருக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்காக காரைக்குடியில் உள்ள ஃப்ராங்கி ஃபலூடாக்கு வந்தாச்சு. அங்கேயும் ஆர்டர்லாம் எடுத்து எல்லா ஆர்டரும் முடிச்சுட்டு கடைசியாக ரிட்டன் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் மெலன் குடிச்சிட்டு வீட்டில் போய் நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு திருப்பியும் ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா காரைக்குடி கிச்சன் அண்டு மல்லிஸ் கிச்சன் பக்கத்தில் வந்து நின்னாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் விழுந்துருச்சு. ஸோ வந்து அதை எடுக்கலான்னு வந்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வீடு கிடையாது, இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இங்கே உள்ள ஆர்டரை பார்த்திங்கன்னா பிக் பண்ணிட்டு அப்படியே எல்லா ஆர்டரையும் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா டைம் 11:13 ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம 14 ஆர்டர் விட்டுருக்கோம். 14 ஆர்டரில் 2 மல்டி ஆர்டர், மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக 732 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சண்டேனால இன்சென்டிவ் வரும், பட் அது வந்து ஒரு ஆர்டர் கேன்சலேஷனால் கட் ஆயிடுச்சு. பட் வந்து இப்போ பெட்ரோல் எல்லாம் போக நம்ம மொத்தமாக ஒரு இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 532 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 200க்கு நம்ம பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.